அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகால இர்கபூ ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நூஹ் நபி சொன்னார்கள், அல்லாஹுடைய திருப்பெயரால் அந்த மரக்கப்பலிலே நீங்கள் பயணம் செய்யுங்கள். அல்லாஹுடைய திருப்பெயரால் தான் அதனுடைய இயக்கம் இருக்கிறது, அது நிற்பதும் இருக்கிறது, செல்வதும் நிற்பதும் இருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய ரப்பு சிறந்த மன்னிப்பாளனாக இருக்கிறான், கருணையாளனாக அருளாளனாக இருக்கிறான். அந்த கப்பல் அம்மக்களை மலைகளை போன்ற அலைகளுக்கு மத்தியில் கொண்டு சென்றது. நூஹ் நபி தம்முடைய மகனை அழைத்தார். வகான ஃபீ மஅஸிலின், அவர் மூமின்களை விட்டும் விலகி இருந்தார், காபிர்களோடு இணைந்திருந்தார். யா புன்னைய, என்னுடைய அருமை மகனே, இருக்கப் மானா, எங்களோடு இந்த கப்பலிலே நீ ஏறிக்கொள், நிராகரித்தவர்களோடு நீ ஆகிவிடாதே என்று. ஆனால் அந்த மகன் சொன்னார், இந்த வெள்ளத்திலிருந்து பிரளயத்திலிருந்து என்னை பாதுகாக்கிற ஒரு மலை மீது நான் ஏறிக்கொள்வேன், ஒதுங்கிக் கொள்வேன், பாதுகாப்பு பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவிலிருந்து இன்றைக்கு யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, நம்முடைய அதாபிலிருந்து காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத்து செய்திருக்கிறானோ, அருள் பாலித்திருக்கானோ அவர்கள் தவிர. இந்த நிலையில் நூஹ் நபிக்கும் அவருடைய தனையனுக்கும் இடையில் ஒரு அலை குறுக்கிட்டது. அவர் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் உள்ளவராக ஆகிவிட்டார். சொல்லப்பட்டது, பூமியே நீ உம்முடைய தண்ணீரை எல்லாம் விளங்கிக்கொள், வானமே நீ மழையை நிறுத்திக்கொள். அதே போன்று தண்ணீர் வெள்ளம் வறண்டு போனது, விஷயம் முடிக்கப்பட்டு விட்டது. அந்த மறக்கப்பட்டிருக்கிறதே வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி மலையிலே சென்று சேர்ந்து விட்டது. அப்போது சொல்லப்பட்டது, யார் அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முசீபத்து உண்டாகட்டுமாக, அல்லாஹ்விடமிருந்து வெகு தூரம் உண்டாகட்டுமாக, இழிவு உண்டாகட்டுமாக என்று சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று தொடருடைய ஒரு பகுதியாக சில நாட்களாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அல்லாஹுடைய திருப்பெயரால் தொடங்க வேண்டும். பிஸ்மில்லா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மரக்கப்பலில் ஏறி அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹுடைய திருப்பெயரால் தான் ஒரு வாகனம் செல்வதும் இருக்கிறது. மஜ்ரே செல்வது, முர்சா நிற்பது, நங்கூரமிட்டு நிற்பது. கப்பல்களெல்லாம் நங்கூரமிட்டு நிற்பதை நாம் பார்த்துருக்கோம். இது அல்லாஹுடைய திருப்பெயரால் தான் இருக்கிறது என்று சொல்லியவாறு நீங்கள் ஏறுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நமக்கு உணர்த்தப்படுகின்ற ஒரு விஷயம், எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிற போதும் நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லி தொடங்க வேண்டும். மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இயங்குகின்ற அத்தனை இயக்கங்களும் வெளிப்படையிலே பார்த்தோம் என்றால் சில மூலப்பொருட்களால், உலோகங்களால் அது இயக்கப்படுவதாக தெரிந்தாலும் கூட இயக்குபவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுக்கும் வேண்டும். மூமின்கள் அல்லாதோர் வேண்டுமானால் டாக்டர் தான் சுகப்படுத்துகிறார் என்று நினைக்கலாம், கப்பல் வேலை செய்கிறது, விமானம் வேலை செய்கிறது என்று வெளிப்படையாக அவர்கள் விளங்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாலே அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வந்தாக வேண்டும். நேற்றைய தினம் நாம் குறிப்பிட்டது போன்று பயங்கர வெள்ளப்பரளையும் ஏற்பட்டது. அலையாய் பயங்கரமான அலைகள், எதிர்பாராத அளவுக்கு பல நாட்கள் அந்த அலைகளின் சீற்றம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். 2-3 மாத காலம் அந்த அலைகளின் சீற்றம் இருந்து கொண்டே இருந்தது என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த அலைகளை பார்த்தால் மலைகளை போன்று அது மேலே ஏறும் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையிலே கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமாக தந்தையை மதிக்காத தனையன் நின்று கொண்டிருக்கிறான். மகன் கின்ஆன், நேற்று நாம் சொன்னோம் அல்லவா, யாம் என்கிற அந்த கின்ஆன்,
அப்பா ஏறிக்கொள்ளப்பா, எங்கள் கூட சேர்ந்து வாருமப்பா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க, அவர் பிடிவாதமாக சொல்கிறார், காஃபிர்களோடு சேர்ந்து கொண்டார். கான மினல் காஃபிரின் என்று வருகிறது. இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோ அருகே எத்தனையோ மலைகள் இருக்கின்றன, அந்த மலைகளில் ஏறி நான் தப்பித்து கொள்வேன். சாவியிலா ஜபலி யஸ்மினி மினல் மா என்கிறார் அவர், சொல்லுகிறார் அவர், நான் தப்பித்து கொள்வேன் என்று. இவர் பேசி கொண்டிருக்கிற போதே அந்த நிமிஷமே அன்பான பெருமக்களே, அந்த மலைகளை தாண்டி 40 அடிகளுக்கு மேல் அலைகள் உருவாகிறது. எந்த மலை தம்மை பாதுகாக்கும் என்று அவர் நினைக்கிறாரோ அந்த மலைகளை தாண்டி அலைகள் குமுறிக்கொண்டு வெளியே வருகின்றன. 2 பேருக்கும் மத்தியில் அந்த அலைகள் குறுக்கிட்டன. அந்த அலைகளில் அவர் மூழ்கடிக்கப்பட்டவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்போ காணமினல் முகரக்கீன. சற்று யோசித்து பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும். பெற்றோர் நல்ல விஷயங்களை சொல்லுகிற போது, நல்ல வழிகாட்டுதல்களை வழங்குகிற போது அதை ஏற்று நடந்தார்கள் என்றால் அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமே. இவர் ஒரு மூமினாகவே ஆகாமல் ஒரு காஃபிராக மரணித்தார். இது எவ்வளோ பெரிய துர்பாக்கியம். எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேளாதவர்களாக இருக்கிறார்கள். பின்னால் அவர் நஷ்டப்பட்டு போகிறார்களே, கை செய்தப்பட்டு போகிறார்களே, பிற்காலத்தில் வருத்தப்படுகிறார்களே. அந்த ஒரு நிலை உண்டாகக்கூடாதே. அந்த ஒரு பாடத்தையும் நாம் இதில் படித்து கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக என்ன ஆகிறது, நாம் ஆறறிவு படைத்தவர்கள் தான். நமக்கு தெரிகிறது எது, நமக்கு விவரங்கள் புரிகின்றன. ஆனால் ஆறறிவு இல்லாத எல்லா படைப்புகளுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியை பார்த்து பேசுகிறான், தண்ணீரை நீ விழுங்கிக்கொள், எல்லாம் முடிந்து போய்விட்டது. அப்படினால் பூமியை பார்த்து எப்படி பேச முடியும்? ஆம், எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவை, அத்தனையும் அல்லாஹ்வை துதித்தவாறு இருக்கிறது. வானத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அக்லி நீ இந்த மலையை நிறுத்திக்கொள் என்று சொல். வானத்தை பார்த்து எப்படி பேச முடியும்? வானமும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. வகீலல்மா, தண்ணீர் வறண்டு விட்டது. வக்குதியல் அம்ரு, நிலைமை முடிக்கப்பட்டு விட்டது, தீர்வு காணப்பட்டு விட்டது. அந்த மரக்கப்பல் எங்கே சென்று சேருகின்றன? ஈராக்கில் இருக்கக்கூடிய ஜூதி மலை. நிறைய மலைகள் இருக்கின்றன ஈராக்கில். இன்றைக்கும் அந்த மலைக்கு ஜூதி என்கிற பெயர் இருக்கிறது. மக்கள் அதை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி, அதை காண்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த மரக்கப்பல் இருக்கிறதல்லவா, அதனுடைய உதிரி பாகங்கள் இன்றைக்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அருங்காட்சியங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதிரி பாகங்கள் குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட இந்த குரானில் ஒரு தகவல் காணப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்று பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எப்போது உள்ள காலம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து வந்தவர்களாயிற்று. பல்லாண்டுகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த சம்பவத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அப்போது அந்த மரக்கப்பல் ஜூதி மலையிலே சென்று அது மோதிக்கொண்டு நின்றதே, அதில் உதிரி பாகங்கள் அந்த மரக்கப்பலில் வெளியான அந்த மரப்பலகைகள் இருக்கின்றனவே, இன்றைக்கும் ஈராக்கில் அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியங்களில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருப்பதை தாங்கள் சென்றீர்கள் என்றால் பார்க்க முடியும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அதெல்லாம் ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கிறது. நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு மனிதன் மிகப்பெரிய படைப்புகளை எல்லாம் படைக்கிறான். வானத்திலே நீஞ்சி கொண்டு செல்கிறது விமானம், அதே போன்று கடலிலே மிதந்து கொண்டு வெகு வேகமாக விரைவாக செல்கிறது நீரிலே கப்பல், அதே போன்று தரைகளிலே வெகு வேகமாக செல்கின்ற அந்த பஸ்ஸுகளை பார்க்கிறோம், பேருந்துகளை பார்க்கிறோம், என்னென்னவோ நாம் பார்க்கிறோமே. இவை யாவையும் இவற்றையெல்லாம் படைத்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தான். இதற்கான அந்த மூலப்பொருள்கள் என்ன? அந்த மரப்பலகை இருக்கிறது, இரும்பு இருக்கிறது, மற்ற உலோகப் பொருள்கள் இருக்கின்றன. இதை மனிதன் படைத்தானா? இந்த மரத்தை அல்லாஹ் மனிதன் படைத்தானா? அதே போன்று இரும்பு இருக்கிறது, ஹதீத், அதை மனிதன் படைத்தானா? ஏனைய எல்லா உலோகப் பொருள்களையும் மனிதன் படைத்தானா? இல்லை. இந்த வசனம் அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லி, எல்லாவற்றையும் படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தை, இந்த பேரண்டத்தை படைத்த அந்த அல்லாஹ் தான் அத்தனையும் படைத்தான். சரி, இவற்றையெல்லாம் இயங்குவதற்கு தேவையான பொருள்கள் இருக்கிறது அல்லவா? இவற்றெல்லாம் இயங்குவதற்கு தேவையான பொருள்கள், பெட்ரோல் இருக்கிறது, எரிபொருள் இருக்கிறது,
நீராவி இருக்கிறது, கேஸ் இருக்கிறது, எரிவாயு கேஸ் இருக்கிறது. இது அல்லாமல் இன்னும் எத்தனையோ மின்சாரம் தேவைப்படுகிறது. சில வாகனங்கள் இயங்குவதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறதா இல்லையா? இது போன்ற அத்தியாவசியமான அந்த படைப்புகளை படைத்தவனும் அந்த அல்லாஹு தான். எனவே தான் அல்லாஹுடைய பெயரால் ஒரு வாகனம் செல்வதும் வாகனம் நிற்பதும் இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே வெளியே பார்க்கிற போது மனிதனுடைய சக்தி வெளிப்படுவதாக நாம் விளங்க முடியும். எவ்வளவு ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் மனிதன், எவ்வளவு தொழில்நுட்பத்தோடு அவன் செயல்படுகிறான். ஆனால் இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்தவன் யார்? இந்த மூளையை தந்தவன் யார்? அல்லாஹ் தானே தந்தான். எனவே தான் அந்த படைத்த அந்த இறைவனை ரப்புல் ஆலமீனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு இங்கே போதித்தவாறு இருக்கிறார். ஒரு மூமின் அப்படித்தான் சிந்திப்பான். மூமின் அல்லாதவர் வேண்டுமானால் வெளிப்படையாக பார்த்து அவன் வெளியே வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு மூமின் ஆழ்ந்து யோசிப்பான். இன்ன ஃபீ தாலிக ஆயாத்தில் கௌமி யதஃபக்கரும். ஃபிக்ர் செய்கிற போது அவனுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கும். இவற்றுக்கு பின்னணியில் ஏக இறைவன் இருக்கிறான். நாம் அவனை வலித்து வணங்க வேண்டும். அவனை வணங்காமல், அவனை தொழாமல், அவனுக்கு வழிபடாமல் நாம் வாழக்கூடாது என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மூமினுக்கும் வரும். அருமை சகோதரர்களே, அதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாற்று தொடர் நமக்கு இயம்பிக் கொண்டிருக்கிறது. வல்ல அல்லாஹ் இதையெல்லாம் நன்கு விளங்கி வாழ நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.